சப்போஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரன் பஃபெட் அப்படின்ற ஒரு பேரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியலன்னா நோ வரிஸ், நான் சொல்றேன். சி இஸ் நாட் அ ரேண்டம் இன்வெஸ்டர், இஸ் ஒன் அமங் த ரிச்சஸ்ட் men in the world. அதாவது ஒரு 3 சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபியூ $1000 ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸா மாத்தினாரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி. அப்படி என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாரு இந்த வீடியோவில் லெட்ஸ் சி வாட் ஆர் தோஸ் 3 சிம்பிள் இன்வெஸ்டிங் ரூல்ஸ். ஸோ லெட்ஸ் லேர்ன். எப்பயுமே என் வீடியோ முடிக்கும் போது ஒரு கோட்டோட நான் முடிப்பேன். இந்த டைம் ஒரு கோட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வாரன் பஃபெட்டோடைய கோட்டு தான். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ டிவைஸ் தட் டிரான்ஸ்ஃபர்ஸ் மணி ஃப்ரம் இம்பேஷன்ட் பீப்புள் டு பேஷன்ட் பீப்புள். அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் என்ன பண்ணும், இம்பேஷண்டா இருக்காங்கல்ல, யாரு மார்க்கெட் கிராஷ் ஆகுது, செல் பண்ணிடு, ஹோல்ட் பண்ணாத, இந்த மாதிரி இம்பேஷன்ட் பீப்புள் கிட்ட இருந்து மணியை எடுத்து யாரு பேஷண்டா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். யூ ஆர் கெட்டிங் இட்? ஓகே. ஸோ நான் 3 சிம்பிள் ரூல்ஸ்ன்னு சொன்னேன். ஒன் பை ஒன்னா ஒரு ரூலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் வில் ரியலி ப்ளோ யோர் மைண்ட். லெட் மீ கம் டு த ரூல் நம்பர் 1. பஃபெட்ஸ் ரூல் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சி பை பிஸ்னஸஸ் நாட் ஸ்டாக்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, பை பிஸ்னஸஸ் நாட் ஸ்டாக்ஸ். சி எப்பயுமே வாரன் பஃபெட் ஒரு ஸ்டாக் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவரு நான் இந்த கம்பெனில இவ்வளோ ஸ்டாக் ஓன் பண்றேன், இவ்வளோ ஷேர்ஸ் ஓன் பண்றேன், அவர் அப்படி பார்க்க மாட்டாரு. he will see that I am a part of this business. எனக்கு இந்த கம்பெனிஸ் பிசினஸ்ல ஒரு பங்கு இருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. உங்களுடைய மைண்ட் செட்டை இந்த ஏரியால நான் கொண்டு வரேன். சி லெட்ஸ் சே என்கிட்ட வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனி ஏ. ஓகேவா? கம்பெனி ஏ இதோடைய 100% ஓனர் யாரு? நான் தானே. பிகாஸ் இது என்னுடைய கம்பெனி. ஸோ 100% நான் ஓன் பண்றேன். ஓகே. இப்போ எனக்கு இந்த கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எனக்கு இந்த கம்பெனியை பெருசாக்கணும். ஸோ எனக்கு மணி தேவைப்படுது. நான் என்ன பண்றேன், என்னுடைய 20% ஆஃப் த பிஸ்னஸ் இருக்குல்ல, என்னுடைய 20% ஆஃப் த பிஸ்னஸை பப்ளிக்கு செல் பண்றேன். பப்ளிக்னா யாரு? இப்போ நீங்க தான். ஸோ நான் உங்களுக்கு செல் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20%னா 20 ஷேர்ஸ் அப்படின்னு சும்மா வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 20 ஷேர்ஸ், அதாவது 20% ஆஃப் என்னுடைய பிஸ்னஸை நான் செல் பண்றேன். யாருக்கு? பப்ளிக். இப்போ 20 ஷேர்ஸ்ன்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, பப்ளிக் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஷேர் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு 9 ஷேர்ஸ் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு 10 ஷேர்ஸ் வாங்குறாரு. ஸோ 20 ஷேர்ஸ் பப்ளிக் வாங்கிட்டாங்களா? அதாவது நீங்க வாங்கிட்டீங்க. இப்போ எனக்கு மணி கிடைச்சிருக்குமா? ஏன்னா நான் என்னுடைய பிசினஸை வித்து நீங்க காசு கொடுத்து ஒருத்தர் ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க, 1, 9, 10 சொல்லிட்டு என்னோட 20% ஆஃப் த பிசினஸை நான் செல் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு மணி கிடைச்சிடுச்சு. இந்த மணியை வச்சு என்னுடைய பிசினஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ரைட்? ஓகே. இப்போ டெல் மீ, இப்போ 80% ஆஃப் த பிசினஸ் யார் ஓன் பண்றா? நான் தான் ஓன் பண்றேன். கரெக்டா? 20% ஆஃப் த பிசினஸ் யார் ஓன் பண்றா? பப்ளிக், நீங்க ஓன் பண்றீங்க. நோ டெல் மீ, நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட, 1 ஷேர், அதாவது நான் சொன்னல ஒரு ஷேர் நீங்க வாங்கியிருந்தா கூட, யூ ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் பிசினஸ். am I right or not? கரெக்டா? ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் நீங்க வாங்குறீங்களா ஸ்டாக் மார்க்கெட்ல, ஈவன் யூ பை 1 ஷேர், அந்த கம்பெனியோடைய பிசினஸ்ல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. கெட்டிங் இட்? தட் இஸ் வே ஸ்டாக் மார்க்கெட் ஆல்சோ ஒர்க்ஸ். நீங்க உங்களுக்கு எந்த ஷேர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஷேர்ஸ் எடுங்க, திஸ் இஸ் ஹவ் அந்த ஹோல் பிக்சர் ஒர்க் ஆகும். அண்ட் வாரன் பஃபெட் என்ன சொன்னாரு? whenever I buy a share, I'm a part of that business. Even a single share means you are a part of that business. You're getting it? அவர் எப்படி திங்க் பண்றாருன்ட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சப்போஸ் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன்னா யூ வுட் டெஃபினெட்லி ஆன்சர் மீ திஸ். சப்போஸ் நீங்க ரெஸ்டாரண்ட் கம்பெனியோடைய ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ஓகே, ரெஸ்டாரண்ட் கம்பெனியோடைய ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ஸோ டெல் மீ, இப்போ நீங்க அந்த ஸ்டாக் ஓன் பண்றீங்களா? இல்ல. You are a part of that restaurant business. You're getting it what I'm trying to say? You are a part of that restaurant business. இதுல இன்னொரு ட்ரைலிங் கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பிசினஸ் உடைய பார்ட்னர் ஆகணும், பிரதர் நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் உடைய பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். உடனே நீங்க என்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க? என்ன பிசினஸ் அது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த பிசினஸ் உடைய ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் கேட்பீங்க. அந்த பிசினஸ் உடைய கஸ்டமர்ஸ் யாரு? கஸ்டமர்ஸ் கேட்பீங்க. அந்த பிசினஸ் உடைய காம்படிஷன் என்ன? காம்படிஷன் கேட்பீங்க.
ஸோ இவ்வளோ திங்ஸையுமே கேட்டுட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த பிஸ்னஸ் உடைய பார்ட்னர் ஆகுங்க. கரெக்டா? டெஃபினெட்லி. யூ செட் மீ திஸ். நவ் டெல் மீ, ஒரு பிஸ்னஸ்ல பார்ட்னர் ஆகணும்னா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஒரு ஸ்டாக் வாங்கினா நான் அந்த பிஸ்னஸ்ல ஒரு பார்ட்னர் ஆகிறேன். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கினா அந்த பிஸ்னஸ்ல ஒரு பார்ட்னர் ஆகும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகும்னா இவ்வளோ கேள்வி கேட்கிற நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கும்பொழுது which means that you are becoming a partner in that business. ஏன் most of the people are not seeing these factors? ஒரு ஸ்டாக் வாங்கினா you are becoming a partner in that business. கரெக்டா? பட் எத்தனை பேரு இந்த ஃபேக்டர்ஸை பார்க்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? லைக் யூ ஆர் கெட்டிங் த பாயிண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும்னா யூ ஆர் சீயிங் தீஸ் மெனி ஃபேக்டர்ஸ். ஸ்டாக் வாங்குறது which is equal to becoming a partner in the business. பட் நம்ம இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கறது இல்லை, ரைட்? ஸோ யூ ஆர் கெட்டிங் இட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஒன்ஸ் இது உங்களுடைய மைண்ட் செட் சப்கான்ஷியஸ்ல என்டர் ஆயிடுச்சுன்னா whenever you click buy on that particular stockல without these questions you won't proceed further. You're getting what I'm trying to say? So this is one of the most important rule Buffett அடிக்கடிக்கு சொல்லுவார். என்னது? Buy businesses, not stocks. Good. Let me go to rule 2. Think long term. Power of compounding. என்னது? Long term. Power of compounding. Let me explain. See, வாரன் பஃபெட் உடைய ஒரு கோட் இருக்கு, திருப்பி நான் சொல்றேன். If you aren't ready to hold a stock for 10 years, don't buy it for 10 minutes. புரியுதா? அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு உங்களால அந்த ஸ்டாக்கை ஓன் பண்ண முடியாது அப்படின்னா 10 நிமிஷத்துக்காக வாங்காதீங்க. ஓகேவா? ஸோ நான் இதை ஒன்றும் மாடிஃபை பண்ணி கூட சொல்றேன். மினிமம் 5 இயர்ஸ் கூட உங்களால அந்த ஸ்டாக்கை ஓன் பண்ண முடியாது அப்படின்னா டோன்ட் பை த ஸ்டாக். ஏன்னா 5 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் அத்தனையுமே நீங்க பார்ப்பீங்க. யூ கெட்டிங் இட் வாட் இஸ் ட்ரைங் டு சே. இப்போ நான் இன்னொன்று ஒரு சின்னதா, நான் ஆல்ரெடி இதை பத்தி பவர் ஆஃப் கம்பவுண்டிங் பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஐ வில் ட்ரை டு அட்டாச் தட் ஒன். பட் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் அது ரிலேட்டடா நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 5,000 எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். 15% இன்ட்ரெஸ்ட். இது 10 இயர்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வரும்? நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். நான் 1 by 1 உங்களுக்கு சைட்ல அட்டாச் பண்றேன். 20 இயர்ஸ்ல இது எவ்வளவு அமௌண்ட் ஆகும்? 30 இயர்ஸ்ல இது எவ்வளவு அமௌண்ட் ஆகும்? நவ் யூட் பி அமேஸ்ட். நான் ஒன்று சொல்றேன். 10 இயர்ஸ்ல இது 13 lakhs ஆகும். ஜஸ்ட் நல்லா நோட் பண்ணுங்க. 10 வருஷம் எடுத்தது 13 லட்சம் லைக் சேர்க்கறதுக்கு, கரெக்டா அக்யூமுலேட் ஆகிறதுக்கு. இப்போ இன்னும் ஒரு 10 இயர்ஸ் எடுத்ததுன்னா எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருக்கும்? இன்னொரு 13 lakhs ஆர் ஈவன் twice of it? you are wrong. 66 lakhs இருக்கும். சரி, ஓகே. இன்னொரு ஒரு 10 இயர்ஸ் போச்சுன்னா நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் a minute. இன்னொரு ஒரு 10 இயர்ஸ் போச்சுன்னா 30 இயர்ஸ் 2.8 crores. ஸோ எனக்கு ஒன்று சொல்லுங்க, இனிஷியலா 10 இயர்ஸ் எடுத்தது 13 lakhs அக்யூமுலேட் பண்றதுக்கு. பட் வித்தின் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 66 lakhs. ஜஸ்ட் see the jump. இன்னொரு 10 இயர்ஸ் 2.8 crores. ஜஸ்ட் see the jump. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல க்ரோர்ஸ்ல ஜம்ப் இருக்கும். திஸ் இஸ் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். அண்ட் திஸ் இஸ் வாட் பஃபெட் ரொம்ப அதிகமான டைம் ஐட்ரேட் பண்ணுவார். தட் திங்க் லாங் டர்ம். இஃப் யூ திங்க் லாங் டர்ம் யூ வில் சி ஆல் த ஃபேக்டர்ஸ் பிகாஸ் யூ ஹாவ் டு ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ வெரி லாங் டைம். கரெக்டா இல்லையா? குட். இப்போ ஃபைனல் தேர்ட் ரூல். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் ஆஃப் ஆல் டைம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங்னு வந்துருச்சுன்னா 2 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார். ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. சி, யூ ஆர் ரைட். ரூல் நம்பர் 3 இஸ் நத்திங் பட் நெவர் லூஸ் மணி. சி, அவர் எப்படி அவருடைய மணி லூஸ் பண்ணாம இருக்காரு? யூனோ வாட் ஹி சேஸ்? அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஐ பை ஸ்டாக்ஸ் இன் டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாக்ஸை டிஸ்கவுண்ட்ல வாங்குவேன் அப்படின்னு சொன்னார். நோ, டிஸ்கவுண்ட், ஸ்டாக் மார்க்கெட்ல டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்றது now you will understand. See, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச கம்பெனி நீங்க பாக்குறீங்க. ஓகே, கம்பெனி ஏ உடைய பிரைஸ் 500 rupees இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஓகே, கம்பெனி பிரைஸ் 500 rupees. இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நியூ டேர்ம்னு தெரியும், நான் சொல்றேன்.
அதாவது கம்பெனி ஏ அதோடைய பிரைஸ் வந்து 500 rupees சொன்னீங்க. அதோடைய ஆக்சுவல் வர்த், அதோடைய ட்ரூ வர்த், அதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? யூ காட் இட். வாட் இஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ? ஆக்சுவல் வர்த். ஸோ கம்பெனி இப்போ உங்களுடைய ஃபோன்ல அந்த கம்பெனி பிரைஸ் வந்து 500 rupees காட்டுது. அதோடைய ஆக்சுவல் வர்த் இன்ட்ரென்சிக் வேல்யூ 300 rupees இருந்துச்சுன்னா 300 rupees உள்ள பொருளுக்கு நீங்க 500 rupees வாங்கி கொடுக்குறீங்க, which means you are paying more for that stock. You're getting the point now. ஒரு கம்பெனியோட பிரைஸ் 1000 காட்டுது. அதோடைய ஆக்சுவல் வர்த், அதோடைய ட்ரூ வர்த், அதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ 2000 rupees, which means ஓகே அதோடைய ஒரிஜினல் வர்த் 2000 rupees. பட் ஆனா அந்த கம்பெனியோட பிரைஸ் 1000 காட்டுது, which means அதோடைய ஆக்சுவல் வர்த்தை விட கம்மியா உங்களுக்கு கிடைக்குது, which means you are buying at a discount. You are getting the point? Discount. Now the next big question என்ன அப்படின்னா, எப்படி இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது? கரெக்டா? ரைட். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணும்போது சிலர் வந்து எனக்கு இந்த PE ரேஷியோ, PB ரேஷியோ அதை பத்தி ஒரு கம்ப்ளீட்டா டீட்டெயிலாக ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க, which I really appreciate. So because that is somewhere or the other related to this intrinsic value. ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா இன்னொரு டீட்டெயில் வேணும்னா யூ கேன் கமெண்ட். ஸோ எனக்கு தெரிய வரும் தட் இத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க இந்த டாபிக்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ அதனால ஒரே ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிடுறேன். ரூல் நம்பர் 1 அது பை பிஸ்னஸஸ் not stocks. Rule number 2 என்னது? Think long term so that compounding works for you. Rule number 3, never lose money. And remember those 2 rules. Enna rules adu? Rule number 1, never lose money. Rule number 2, never forget rule number 1. You got it la? Okay. So finally சரி ஓகே. So 3 rules பார்த்தோம். So உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கு? Okay, whenever you buy a stock, you have to see the company's earnings, first point. அதுக்கப்புறமா you have to see its competition. அதுக்கப்புறமா the very most important thing, அதோடைய intrinsic value, அதோடைய actual worth என்ன. அதோடைய actual worth என்னன்னு தெரிஞ்சதுன்னா எப்பவுமே உங்களுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும். கரெக்ட் தானே? அதோடைய ஆக்சுவல் வர்த்தே 2000, பட் ஆனால் அது உங்களுக்கு 1000 rupees தான் கிடைக்குது. ஹவு வில் யூ மேக் லாஸ் பிரதர்? ஓவர் த லாங் டைம் அதோடைய ஆக்சுவல் வர்த் அது ரீச் ஆகணுமா இல்லையா? யூ ஆர் கெட்டிங்ல அதோடைய ஆக்சுவல் வர்த் அது ரீச் ஆகணும். சப்போஸ் அதோடைய ஆக்சுவல் வர்த் 500, பட் ஆனால் நீங்க வாங்குறீங்க 1000 rupees. யூ டோன்ட் ரியலைஸ் ஒன் திங், தட் நீங்க வாங்கும் போது யூ ஆர் மேக்கிங் அ லாஸ் பிரதர். 500 rupees. ஏன்னா அதோட ஒரிஜினல் காஸ்ட் 500 rupees தான், பட் யூ ஆர் பேயிங் 1000 rupees. ஸோ வாங்கும் போது it's written that you are going to make loss. So this is very important. Intrinsic value of a stock, you have to understand that part. You are getting it? So in the 3 important intrinsic value, so இது எல்லா ஃபேக்டர்ஸுமே you have to understand it. So நான் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிகினர் லெவல்ல பீப்புள் whenever you see stock, இதுக்கப்புறம் சும்மா மேலே கீழே நேற்று 500 rupees இருந்துச்சு, இன்னைக்கு 600 rupees இருந்துச்சுன்னு பார்க்காம ட்ரூ வர்த், அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, அதாவது பிஹைண்ட் என்ன பிஸ்னஸ் நடக்குது, அதோடைய காம்படிஷன் என்னன்றதை நீங்க பாப்பீங்கன்றது ஐ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் யூ வுட் ஹவ், நீங்க இந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐ எம் டேம் ஷுர் தட் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வித் தட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.